என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக கொட்டும் மழையில் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 46 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அனைத்து கட்சியினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நிர்வாகம் மற்றும் தொழிற்சங்கம் இடையே நடந்த 10வது கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அக்டோபர் 18ஆம் தேதி தலைமை அலுவலகம் முற்றுகையிடப்படும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் வேல்முருகன் அறிவித்தார். இதன்படி சனிக்கிழமையன்று வேல்முருகன் தமது ஆதரவாளர்களுடன் வந்து கொட்டும் மழையில் என்எல்சி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கடந்த 45 நாட்களாக என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் குறைந்தபட்ச ஊதியமாக 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்களை நடத்தி பார்த்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டமைப்பில் இருக்கிற தொழிற்சங்க நிர்வாகிகளும் வேண்டுகோள் வைத்தும் என்எல்சி ஒரு மிகப்பெரிய அதிகார மாவேதையில் இருக்கிறார்கள், மிகப்பெரிய போதையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்க மறுக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியே நேரடியாக களத்தில் இறங்கும் என்பதை எச்சரிப்பதற்காக நான் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறேன். கடந்த 46 நாட்களாக என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் நடத்தி வரும் போராட்டத்தால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்று தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர்.